பிள்ளையார் வண்ணச்சொலையுடைய உரிமையாளர் சிவரூபன் அவர்கள். வணக்கம். இன்றைய தினம் கிளிநொச்சியின் ஒரு எழுச்சிகரமான கோலாகலமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அதாவது கிளிநொச்சி வரலாற்றின் ஓர் அடையாளமாக இருக்கக்கூடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 100ஆண்டு விழா நோக்கிய ஒரு விழிப்புணர்வு பயணத்தினுடைய ஒரு செயற்பாடாக இன்றைய தினம் கிளிநொச்சி நகரம் விழாக்கோலம் கொண்டிருந்தது. இந்த கிளிநொச்சி மத்திய கல்லூரி என்பது 1927ஆம் ஆண்டு இந்த மண்ணிலே இந்த மக்களின் வாழ்வியல் தொடர்பான அத்திவாரத்தை இடுவதற்காக ஒரு கல்விக்கூடமாக இந்த பிராந்தியத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை. அது எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு 100ஆண்டு விழாவை சந்திக்கிறது. அந்த 100ஆண்டு விழாவை நோக்கிய பயணம் இந்த 2026ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பல்வேறு செயற்பாடுகள் ஊடாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்றைய தினம் அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த நடைபவனியும், அதேவேளை பாடசாலை வளாகத்திலே இந்த 100ஆண்டை நினைவுபடுத்தும் முகமாக 100 பானைகளை வைத்து தமிழர் பாரம்பரியத்தின்படி பொங்கல் செய்கின்ற ஒரு நிகழ்வும் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினராக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மதிப்புமிக்க அரசாங்க அதிபர் முரளிதரன் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார். பல்வேறு திசைகளிலே இருக்கின்ற பழைய மாணவர்கள், பல்வேறு காலகட்டங்களிலே கற்ற பழைய மாணவர்கள் இன்றைய தினம் இந்த பாடசாலையினுடைய நிகழ்வுக்காக வருகை தந்து தங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் இந்த விழாவுக்கு பல மாதங்கள், இறுதி விழாவுக்கு பல மாதங்கள் இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் அந்த விழாவுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பாடசாலையில் இருந்து முளைத்து வியாபித்து நிற்கின்ற மாணவர்கள் அனைவரும் இங்கே வருவார்கள் என நாங்கள் நினைக்கிறோம். இந்த விழா சிறப்பதற்கு பழைய மாணவர்கள், இந்த கிளிநொச்சியினுடைய சமூகம், இந்த கிளிநொச்சியிலே எதிர்காலத்திலே இந்த பாடசாலையை பயன்படுத்தி வளப்படுத்த இருக்கின்ற சமூக சூழலிலே இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்று கூடி மிக எழுச்சிகரமாக இந்த கிளிநொச்சியினுடைய அடையாளத்தை கொண்டாடுவார்கள் என நாம் மகிழ்ச்சிகரமாக நம்புகிறோம். அனைவரும் வருக, இந்த விழா சிறக்க அனைவரும் ஒத்துழைப்போம். நாங்கள் நன்றி, வணக்கம். பாரம்பரியமும் பண்பாட்டு செழுமையும் கிளிநொச்சி இதயமாக இருக்கக்கூடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி தாயினுடைய 100ஆண்டு நோக்கிய பயணத்திலே 99வது ஆண்டில் அந்த ஆண்டை நோக்கிய பயணத்தின் மாவட்டத்தினுடைய வரலாற்றோடு இணைந்த ஒரு பாடசாலையாக கிளிநொச்சி மத்திய கல்லூரி இருந்து வந்திருக்கிறது. கிளிநொச்சி என்கின்ற விவசாய மாவட்டம் பல மாவட்டங்களில் மக்களினால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நிலைபெறான கல்வி அபிவிருத்தியிலே தனி மாவட்டமாக்கப்பட்டதன் பிறகு எங்களோட மாவட்டத்திற்கு தேவையான வைத்தியர்களையும், பொறியியலாளர்களையும், கல்வி நிர்வாகிகளையும், துறை சார்ந்தவர்களையும் வரலாற்றோடு வரலாற்றுடைய செழுமையோடு கல்வி பாரம்பரியத்தோடு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு தன்னுடைய 100ஆண்டை கொண்டாடுவதை பெருமிதம் என்பதற்கப்பால் கிளிநொச்சி மண்ணினுடைய பெருமிதமாக நாங்கள் பெற்றோம் என்பதுதான் இன்றைய நாளாக இருக்கிறது. கிளிநொச்சி மத்திய கல்லூரி இன்று 100ஆண்டு விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது.
ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை அடுத்த வருடம் 100 ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது. எனவே இந்த 100 ஆண்டு விழாவினுடைய பெருமையை உலகுக்கு சொல்லும் விதமாக இன்று ஒரு விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு கலாச்சார நிகழ்வோடு அந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கல்லூரியினுடைய பெருமையையும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி பாதையையும் உலகுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற விதமாக நாங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கமைத்து நடாத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்லூரி தாய் எத்தனையோ மைந்தர்களை பிரசவித்திருக்கிறது. பெருமை மிகு மாணவர்களாக இங்கே உலகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட துறைகளிலே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த சாதனையாளர்களை உருவாக்கிய இந்த கல்லூரி தாய் ஒரு 100 ஆண்டுகளை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகுந்த பெருமைக்குரிய விடயம். எனவே இந்த பெருமைக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பெருமை மிகு சந்தர்ப்பத்தில் இணைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் நிற்கின்ற இடம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி. கிளிநொச்சி மாவட்டத்திலே தாய் பாடசாலை அழைக்கப்படுகின்ற பாடசாலைகளின் ஒரு முன்னிலையான பாடசாலை கிளிநொச்சி மத்திய கல்லூரி. இப்போது இந்த கிளிநொச்சி மத்திய கல்லூரியானது அடுத்த ஆண்டு ஒரு 100 ஆண்டை நோக்கிய ஒரு நிகழ்வு பயணத்தை நோக்கி இன்று நாங்கள் ஒரு நடைப்பயணத்தை அத்தோடு நமது 100 ஆண்டு நோக்கிய 99 பானை பொங்கல் விழாவை இப்போ நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு 1927ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு ஒரு சுதந்திரமாக ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு தாய் பாடசாலையான மிகவும் அதாவது மாணவ செல்வங்களை எல்லாம் சமூக கண்டிப்பான ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்கின்ற முதன்மையான பாடசாலை மிக முக்கியமானது இந்த மத்திய கல்லூரியானது. உண்மையிலே நாங்கள் சிறந்த பெறுபவர்களை அல்லது பல்கலைக்கழகங்களை அளிப்பதை விட ஒரு ஒழுக்கமான ஒரு சீரான ஒரு உயர்ந்த சிந்தனையோடு ஒரு உயர்வான ஒரு சமூகத்தை ஒரு முன்னோக்கி நகர்த்துவதான் ஒரு பாடசாலை மிக முக்கியமான கடப்பாடாகும். அதாவது கல்வி இடைப்பாட செயற்பாடுகளில் முன்னின்று மாணவ செல்வங்களை எதிர்காலத்திலே ஒரு வளமான ஒரு சமூகத்திலே ஒரு பிரதிநிதிக்கக்கூடிய ஒரு மாணவ செல்வங்கள் மனிதனாக உருவாக்குவதான் உண்மையான சிறந்த பாடசாலை. ஆகவே இந்த வகையிலே இந்த எழுச்சியான அடுத்த ஆண்டுக்கான ஒரு முழுமையான ஒரு எழுச்சியான அந்த 100 ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு அனைத்து சமூகத்தினரை அல்ல பழைய மாணவர்களை பழைய பெற்றோர்களை புலம்பெயர் ஒரு அன்பான மத்திய சகலரை இதோட அன்போடு அழைத்து இந்த அடுத்த ஆண்டில் நடைபெறுகின்ற இந்த 100 ஆண்டு விழாவினை மிகவும் குதூகலமாக கொண்டாட வேண்டி நிற்கின்றோம். கல்லூரி சார்பாக நன்றி வணக்கம். நன்றே செய்வோம், அதனை இங்கே செய்வோம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி எனப்படுகின்ற கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயம் தனது 100 ஆண்டை நோக்கிய பயணத்திலே இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது விழிப்புணர்வு நடைபெறும் ஒன்றை இன்றைக்கு நகர பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து ஆரம்பித்து கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகம் வரை இன்று காலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. 1927ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையானது 2027ஆம் ஆண்டு அடுத்த வருடம் தனது 100 ஆண்டை விமர்சையாக ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் இதற்கு மாணவர்கள் அனைவரும் என்னோட வேண்டுகோளை பழைய மாணவர்களுடைய பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை அன்னையின் மடிகளை அந்த நினைவுகளை மீட்கின்ற அந்த பசுமையான நாட்களை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே பல இருக்கின்ற சரீரவாதிகள் பணவதிகளை வழங்கி இந்த 100 ஆண்டை நோக்கி இந்த நிகழ்வை சிறப்பிக்க உதவ வேண்டும் என நான் ஒரு வினயமான வேண்டுகோளாக விடுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி தன்னுடைய 100 ஆண்டு பயணத்திலே 99வது ஆண்டிலே நடைபெறுகின்ற வேளையிலே 100 ஆண்டை பெற்றோர்கள் பாடசாலை பிரிவுகள் எல்லோருமாக இணைந்து மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய முரளிதரன் அவர்களுடைய பங்கு பெற்றவர்களோடு இந்த
நடைபவனி என்று நடைபெற்றிருக்கிறது. இந்த நடைபவனியின் ஒரு சிறப்பு அம்சமாக 99 பானைகளிலே பொங்கல் நிகழ்வொன்றும் பாடசாலை வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியின் நகர வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரியும் கிளிநொச்சி மகா வித்தியாலயமும் 1927 இருந்து 1974 ஆண்டு வரையான காலப்பகுதியிலே தன்னுடைய வரலாற்றை பிரித்து எழுத முடியாத ஒரே பாடசாலைகளாக இருந்திருக்கிறது. அதன் பிற்பாடு கிளிநொச்சியின் நகர வளர்ச்சியும் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிளிநொச்சியிலே பாடசாலை விரிவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1974 இன்றைய கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகத்திலே 50 ஏக்கர் நிலத்திலே இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் பிற்பாடு 2 பாடசாலைகளும் தங்களுடைய ஆளுமைகளையும் தங்களுடைய வளங்களையும் பயன்படுத்தி இன்றைய கிளிநொச்சி நகரத்திலே சிகரம் தொடர்கின்ற 2 பாடசாலைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த 2004 2 பாடசாலைகள் 1927 இருந்து 74 என்றும் 2 கல்வி சமூகங்களும் ஒன்றிணைந்து அந்த வரலாறுகளை துவக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக கிளிநொச்சி வாழ் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்கூலில் இருக்கிறோம். எங்களோட ஸ்கூல் வந்து 100 ஆண்டு நோக்கி பயணிச்சுட்டு 2027ஆம் ஆண்டு எங்களோட பாடசாலை 100வது ஆண்டு நாங்கள் 100 ஆண்டு பட்ஜெட் நினைச்சு பெருமை அடைகிறோம். 100 ஆண்டு நோக்கின பயணத்தில் நாங்கள் 100 நிகழ்வுகளை செய்கிறோம். அதில் ஆரம்பமாக இதில் நடைபெற்ற நடைபவனி இந்த பொங்கல் விழாவில் கூட 100 பானைகளை வச்சு நாங்கள் வணக்கம், நான் பெர்னாண்டோ. இந்த பாடசாலையின் கிளி மத்திய கல்லூரியின் பழைய மாணவன். இந்த தாரில் நாங்கள் வெளியேறிட்டோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த பாடசாலையில் தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு வேலைகளை செய்வோம். இந்த 100 விழாவை முன்னிட்டு நாங்கள் பல வேலை திட்டங்களை ஆரம்பித்து இன்றைய நாள் நடப்பயிற்சி வெற்றிகரமாக நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் எதிர்கால சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு போதைப் பொருளிலிருந்து எங்கள் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் பல்வேறு இடர்களிலிருந்து எங்களது சமூகத்தை பாதுகாக்கிறது காப்பாற்றுவது பொறுப்பாக இருக்கிறபடியால் இன்றைய நாள் அந்த நடப்பயிற்சியை வெற்றிகரமாக நான் கொண்டாடி இருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு அறிவித்திருக்கிறேன். இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.